இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முளைக்கீரையை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அது ஃபர்ஸ்ட் முளைக்கீரை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்டு பகுதியை நீக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணிடுவோம். இப்ப இது ரெடியா இருக்கு. இதுக்கு ஒரு சாமான் அரைச்சிப்போம். ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் மிக்ஸி ஜார்ல சேர்த்துப்போம். தக்காளி 1 அதுவும் பெரிய சைஸ் சேர்த்துடுவோம். 5 பல்லு பூண்டு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், சீரக பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நைஸா அரைச்சு எடுத்துன்னு வந்துரும். அரைச்சுன்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சின்னது தோல் நீக்காதது சேர்த்துப்போம். அரைச்சு விழுது சேர்த்துருவோம். அதே மிக்ஸி ஜார்ல 150 ml தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இத மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். அந்த பச்சை வாசனை போகணும். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பச்சை வாசனை போயிட்டு இருக்கு. இப்போ கீரையை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுலாம். இத மூடி 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக விடுவோம். 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துல இப்படி இருக்கும். எண்ணெய் எல்லாம் மேல வந்துடுத்து. இது போதும். நல்ல வாசனையும் வருது. பெர்ஃபெக்டா வந்துடுச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோ ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். இது சுட சுட சாத்துல சாப்பிடறதுக்கு டாப் கிளாஸா இருக்கும். ஈவன் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும்.